ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். டைம் ஃப்ரேமில் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் விச் இஸ் ரெஃபரிங் டு த டைம் பீரியட் ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் ஹவு இட் ஷோஸ் ஆன் எ சார்ட், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து டைம் ஃப்ரேம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு, மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமை பொறுத்து தான் அந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் கீழே போட்டிருக்கோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டெய்லி இதெல்லாம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹவர்லி ஆல்மோஸ்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கோட சார்ட் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 1M. எம்ன்றது கேபிட்டலில் இருக்குது. ஸோ 1M அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டிலும் ஒரு மந்த்து, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 2008லேருந்து 2009 12 கேண்டில்ஸ் இருக்கும். 2009 to 10 வந்து 12 கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு மந்த்துக்கு உண்டான ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்த மாதிரி ரெட்டோட ஓப்பன் மேலேயும் க்ளோஸ் கீழேயும் இருக்கும், க்ரீனோட ஓப்பன் கீழேயும் க்ளோஸ் மேலேயும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ க்ரீன் கேண்டில் புல்லிஷாகவும் ரெட் கேண்டில் பேரிஷாகவும் இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இதுலேயே நம்ம பார்க்க முடியுது, இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் பிரகாரம் நம்ம இங்கேயே நிறைய அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதும் க்ளீனாக தெரியுது. மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். ஸோ க்ரீன் கேண்டிலோட புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இது வந்து 1 மினிட் 1 மந்த் டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? 1 மினிட் கிடையாது, மந்த்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில்ஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அதே சேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கு முன்னாடி மந்த்லியில் பார்த்தோம். இப்போ 1W அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு கேண்டிலும் ஒரு வீக், ஓகேங்களா? ஸோ இந்த வீக்குக்கு உண்டான கேண்டில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வீக்லி கேண்டில்ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி வீக்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடு அல்லது லாங் டேர்ம் ட்ரேடு யூஸ் பண்ணுறவங்க இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அடுத்தடுத்து போக வேண்டாம், டெய்லி அது இதுன்னு போக வேண்டாம், நிறையா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பார்த்தோம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் பார்த்தோம். ஆனால் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் மாதிரி, இல்லை ஒரு சாப்பி மார்க்கெட் மாதிரி, ஒரு சைட்வேஸ் மாதிரி தெரியுது, இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து டைம் ஃப்ரேமுக்கு உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இன்ட்ராடேல தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு கேண்டிலும் ஒரு 5 நிமிஷம் கேண்டில், ஓகேங்களா? ஸோ ஒரு 5 நிமிஷம் கேண்டில். இதே நீங்கள் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு கேண்டிலும் 10 மினிட்ஸ் கேண்டிலாக மாறிடும். ஸோ இது வந்து 23ஆம் தேதி, இது 24ஆம் தேதி, இது 25ஆம் தேதி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளுக்கு உண்டான எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ இதை நான் சார்ட்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் நிறையா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே போனீங்கன்னா ஜீரோதா பிளாட்ஃபார்மில் இங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே 1 மந்த் கேண்டில். நிஃப்டியோட 1 மந்த் கேண்டிலோட வியூஸ் இது டெய்லி கேண்டில். ஸோ ஒரு கேண்டிலும் ஒரு நாள், ஓகேங்களா? ஸோ வீக்லியில் பாருங்கள் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்குது, மந்த்லியில் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்குது, டெய்லியில் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரியும் இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரியும் இருக்குது, ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ஹவர்லி 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ புல்லிஷ் ஆகுது. ஸோ ஹவர்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போதும் அதோட சார்ட் வந்து மாறும், ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 மினிட் கேண்டில். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு நிமிஷம் கேண்டில், ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பீரியடோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த கேண்டிலில் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கேண்டிலோட ஹை, லோ என்ன அப்படின்றது தெரியும். இந்த கேண்டிலோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் என்ன, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது, அதாவது என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி இது வந்து பேசிக்ஸ் தான், நீங்கள் எதுவும் ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்க்காதீங்க. இது முழுக்க புதுசாக மார்க்கெட்டில் வர்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் டைப்ஸ்னால் என்னென்ன ட்ரேடிங்லாம் இருக்குது அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.